வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு, கேது என்ற 2 நிழல் கிரகங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதில் 3, 6, 11 நின்றால் மட்டும் கொஞ்சம் யோகம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அது பாவகிரகங்கள் என்று சொல்வதால் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதனுடைய பலனை முழுமையாக வாங்கிக் கொள்கிறார்கள். அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க. புத்திர பேர் இல்லாமல் செய்கிறது, கல்யாண தடை, பெருங்கடன் ஏற்படுத்துறது, தற்கொலை முடிவுகள் ஏற்படுத்துறது, மனக்குழப்பம் இதையெல்லாம் கொடுக்கறது ராகு கேது தான். அதனால தான் அதை கண்டுதுன்னா அவ்வளோ பயப்படுறாங்க. அதுக்கு நிரந்தரமாக நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது என்ன செய்யலாம்? ஒரு பெரிய பரிகாரம் பண்ணுறது வேறு. நாம் எப்பவுமே நம்மளுக்கு அது தாக்கம் இல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு நின்றுதுன்னா அவங்க கழுத்தில் எப்போவுமே ஒரு வெள்ளி செயின் நம்ம போட்டிருக்கணும். லக்கணத்தில் ராகு இருந்தால் வெள்ளியில் செயின் பண்ணி சின்னதாகவோ பெரிதாகவோ போட்டுக்கிறது அது ரொம்ப நல்லது. அது அழகு இருக்குதோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் ராகு இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா சின்ன ஒரு பழுதில்லாத வெள்ளி வாங்கி ஒரு சின்ன உருண்டையாக செஞ்சு சட்டை பாக்கெட்டில் பர்ஸில் வச்சோ அல்லது ஒரு சின்ன பேப்பரில் மடித்தோ நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். வெள்ளி உருண்டை, வெள்ளியில் சின்ன உருண்டை செஞ்சு வச்சுக்கணும். ஒரு குறுமிளகு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். 3ல் ராகு இருந்ததுன்னா சின்ன வெள்ளி பெட்டி செஞ்சு அதில் அச்சதை கொஞ்சம் உள்ளே போட்டு, நம்ம கல்யாணத்துக்கு அச்சதை போடுறோம் இல்லைங்களா, அரிசி மஞ்சள் கலந்து அந்த மாதிரி அச்சதை வச்சு அதில் போட்டு வெள்ளி பெட்டியில் வச்சு நம்ம சின்ன பெட்டி, தீப்பெட்டியை விட சின்னதாக வச்சு நம்ம அதில் வச்சு நம்ம பாக்கெட்டில் வச்சிட்டோன்னா நமக்கு அந்த தோஷங்கள் வராது. 4ல் ராகு இருந்ததுன்னா 4 கிலோ பார்லி அரிசி வாங்கி அல்லது 400 கிராம் வாங்கி, 4ன்னு சொல்கிறது ராகு. எப்பவுமே ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு நம்பர் இருக்குது. 4ஆம் நம்பருங்கிறது உங்களுக்கு ராகு. அதனால் 4 கிராம் 4 கிலோ அல்லது 400 கிராம் பார்லி அரிசி வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 ஓடுற தண்ணியிலையோ கடல் தண்ணியிலையோ அப்படி விட்டுறணும். விட்டுட்டுதுன்னா உங்களுக்கு அந்த 4ஆம் வீட்டு ராகு நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே 5ல் ராகு இருந்தால் வெடிப்பழக்கம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தகாத உறவுகள், அதாவது தகாதுன்னா கேரக்டர் நம்மளுக்கு ஒத்து வராத கேரக்டரோட பழகிறது கஷ்டம், பெரிய பிரச்சனை கொண்டு விட்டு போயிடுவாங்க. அதை முதல் 5ல் ராகு இருந்தால் ரொம்ப கவனமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும். வெள்ளியில் யானை உருவம் செஞ்சு டாலர் மாதிரி கழுத்தில் போட்டுக்கலாம் அல்லது பாக்கெட்டில் வச்சுக்கலாம். 5ஆம் வீட்டில் ராகு இருந்தால். 6ல் ராகு இருந்ததுன்னா ஈயம் இருக்குது இல்லைங்களா, ஈயப்பானை, ஈய சட்டி, ஈய பாத்திரம், அந்த மாதிரி அந்த ஈயத்தில் சின்ன உருண்டை செஞ்சு அதை பர்ஸில் வச்சு நம்ம பாக்கெட்டில் வச்சிட்டோம்னா 6ஆம் வீட்டு ராகு நல்ல பலமான வேலைகளை செய்யும். அதே 7ல் ராகு இருந்ததுன்னா வேறு ஒன்றுமே இல்லை, நல்ல வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ போட்டு மனசார கும்பிட்டுட்டு அந்த வெள்ளிக்கிழமை நாளை சுத்தமான நாளாக வச்சுட்டா போதும், வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை. அதே மாதிரி 8ல் ராகு இருந்ததுன்னா தற்கொலை முடிவு, சூசைட்டு, தூக்கு போட்டுக்கிறவங்க பெரிய அவமானத்தை சந்திக்கிறதெல்லாம் 8ல் ராகு இருந்தால் தான். 8ல் ராகும் செவ்வாயும் இணைஞ்சிருந்து சுபகிரக பார்வையிலேன்னா அவன் இளம் வயது விதவை. அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி இளம் வயதில் மனைவி இழப்பாங்க, பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி தான். அதனால தான் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பெருஞ்சீரகம் இருக்குது இல்லைங்களா, சீரகம், பெருஞ்சீரகம், அதை உங்களுக்கு வெள்ளை துணியில் முடிஞ்சு தூங்கும்போது தலையணிக்கடி வச்சு தூங்கக்கூடிய பழக்கத்தை அவங்க வச்சுக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். 9ஆம் பாவத்தில் 9வது கட்டத்தில் உங்களுக்கு ராகு இருந்தால் நீல கலர் அல்லது கருப்பு கலர் ட்ரெஸ் அவங்க எப்பவுமே போட்டுக்கூடாது. நெத்தியில் குங்குமம் வச்சுக்கணும். குங்குமங்கிறது ஏன்னு சொல்லுச்சுன்னா ராகு காளி அம்மனுடைய உருவம். ஆகவே நெத்தியில் திருநீர் குங்குமம் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும். 10ல் ராகு இருந்ததுன்னா தொழில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வெள்ளை நிற ஹெல்மெட்டு, வெள்ளை நிற தொப்பி அல்ல வெள்ளை நிறத்தில் தலையில் துண்டு கட்டிக்கிறது, இந்த மாதிரியான தலைக்கு மேலே வெள்ளை நிறமாக ஏதாவது ஒன்று நம்ம அணிஞ்சிக்கிறது அது ஒரு பழக்கமாக வச்சுட்டா நல்லது. கருப்பு கலரோ நீல கலரோ வச்சா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். 11ல் ராகு இருந்ததுன்னா வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். அவங்க எப்போவுமே தண்ணி குடிக்கும்போது வெள்ளி டம்ளரில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு வந்தால் அந்த தோஷம் நீக்கிடும். 12ஆம் வீட்டில் ராகு இருந்ததுன்னா பாசி பயிரை வெள்ளை துணியில் முடிஞ்சு அவங்க படுத்து தூங்கும்போது நைட்டு தலையணைக்கடை வச்சு தூங்குகிற பழக்கத்தை வச்சுட்டுதுன்னா அந்த 12ஆம் வீட்டின் ராகு. 12ல் ராகு இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு கெட்ட செலவுகள், தாம்பத்திய உறவில் குறைபாடு ஏற்படுத்தி கொடுக்கறது, கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு அந்யோன்யத்தை குறைக்கக்கூடியது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தப்பான ஆளுக உள்ள நுழையிறதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டுக்கு பயணம் போகிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக திரும்பாமல் போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த 12ல் ராகு இருந்து குரு பார்வை இல்லாமல் இருந்தாவோ சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தாவோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். அதனால்
ராகு, கேது ரெண்டுமே 3, 6, 11 இருந்தால் மட்டும்தான் யோகம். மற்றபடி எல்லா இடத்துலையுமே அது தோஷம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல சூழ்நிலை நடக்கும். நாளைக்கு வேற ஒரு பதிவோடு நம்ம சந்திப்போம். வணக்கம்.